ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். அம்மா ஊருக்கு தான் வந்திருக்கிறோம் திருவிழாவுக்காக. இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழானே சொல்லலாம். நாகூர் தர்கா இருக்கு இல்லையா, அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸான திருவிழான்னு பார்த்திங்கன்னா இது இந்து சமயத்தினரும் முஸ்லீம் சமயத்தினரும் ரெண்டு பேருமே இணைஞ்சு ரொம்ப சகோதரர்களாக கொண்டாடப்படுகின்ற திருவிழா தான் இது. யார் யாரெல்லாம் இந்த திருவிழாக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் யாராவது இந்த திருவிழாலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதையும் கொடுங்க. அது எதுக்காகனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ 2 பேருக்கு யூடியூப் கொண்டு போய் காமிக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் காமிக்கும். அதுக்காக தான் ஹைப்புங்கிற பாயிண்ட் கொடுக்க சொல்கிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான் பிறந்து இத்தனை வருஷத்துக்கு இன்ன வரைக்குமே நான் அந்த திருவிழா அதிகாலையில் நான் பார்த்ததே கிடையாது. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஈவினிங்னு சொல்லிட்டு அந்திக்கூடுக்கு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும், கால் வைக்க கூட இடம் இருக்காது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் சமாளிக்கவே முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நடக்கும். வெள்ளி சனி ஞாயிறு இப்போ 3 நாள் நடக்குதா. சனிக்கிழமை அதிகாலையில் ஒரு 3 மணியை போல் தான் அந்த திருவிழா இப்போ பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இந்த கூடு பார்த்திங்கன்னா சந்தன கூடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் தேருன்னு சொல்லுவோம் இல்லையா, இது கூடுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மதத்துலேருந்து சொல்லுவாங்க. அது ஃபுல்லுமே அந்த கூடு நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்டார்டிங்லையே, அது உள்ளே ஆள் இருப்பாங்க. சந்தன குடம் வச்சுருப்பாங்க, முழுதுமே வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு தான் அவங்க முறைப்படி எல்லாமே அந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அதை மக்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப அந்த சந்தன நம்ம எடுத்து உடம்புல தொட்டாலே தீராத நோய்கள்லாம் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவிழானா இந்த திருவிழா சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே முனியையா கோயிலுன்னு சொல்லிட்டு இருக்குது, கருப்பசாமி முனியையா எல்லாமே. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, முஸ்லீம் மதத்தினர் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வருவாங்க. 2 மதத்தினருமே பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு முதல்ல வந்துட்டு அதன் பிறகு முனியா கோயிலில் பார்த்திங்கன்னா போய் பூலாம் வாங்கி போட்டுட்டு இஸ்லாமிய மதத்தினர் வருவாங்க. அதே மாதிரி தான் இந்து மதத்தினரும் இங்கே தர்காவில் பள்ளிவாசலில் வழிபட்டுட்டு அங்கே போய் நான் சாமி கும்பிட்றோம். அந்த மாதிரி ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப வருஷமாக இது பார்த்திங்கன்னா இந்த திருவிழா தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் சமாளிக்கவே முடியாது, அவ்வளோவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருக்கும் இந்த திருவிழாக்களில். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிறேன்னா ஒரு கால்வாசி கூட இல்லை, அவ்வளோவுக்கு பார்த்திங்கன்னா வீடியோலாம் நம்ம எடுக்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுத்தாலுமே கவர் ஆகாது. அவ்வளோவுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸு எல்லாமே நம்ம எடுக்கலாம். ஆனால் நான் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால் கூட்டத்தில் ரொம்ப நம்ம அந்த சைடெலாம் போக முடியாது அப்படிங்கிறதுனால மேலோட்டமாக 1 2 திங்ஸ் வாங்கினது இதை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். அந்த ராட்டினம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய ராட்டினமாக வரும். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பயப்படுவேன். ஆனால் சின்ன வயசில் பயப்படுவேன், ஆனால் ஆடுறதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம பேரண்ட்ங்கிற ஒரு சுச்சுவேஷன், நம்ம அந்த நம்ம ஒரு பேரண்ட் ஆகிட்டோமா அப்படிங்கிற பொழுது அந்த எண்ணமே வரமாட்டுது சுத்தமாக. பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் போய் விளையாடணும், நமக்கான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சுத்தமாக இல்லை. திங்ஸு பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் அந்த கந்திரி திருவிழா வரும். அப்போலாம் பார்த்திங்கன்னா எங்கடா அந்த வளையல் கடை இருக்குது, நமக்கான கிளிப்பு ஆக்சசரிஸ்லாம் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் அலமோதி உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். லேடிஸ் அந்த கார்னர் ஃபுல்லுமே நம்ம என்ன தான் வருஷம் முழுக்குமே நமக்கான ஆக்சஸரிலாம் வாங்கினாலும், ஆனால் இங்கே வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கலெக்ஷனாக நிறைய, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 கடைக்கிட்ட போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ரோலுக்கெலாம் நான் போகவே இல்லை. போயிட்டோம்னா நம்ம பாப்பா கூட்டிகிட்டு வெளியில் வரவே முடியாது, அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா விடிய விடிய திருவிழா நடக்கும். வெடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போடுவாங்க. 3:30 மணிக்கு போட ஆரம்பித்த வெடி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 6 மணி வரைக்கும் வெடி போட்டுக்கிட்டே இருந்தாங்க.
அந்த கூடானது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து செஞ்சுருப்பாங்க. அது வந்து நேரா வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்து தேர் நம்ம எப்படி இழுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிக்கு தான் தேர் வந்து இழுத்துட்டு வருவாங்க. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீப்பந்தம் வந்து இந்து சமயத்தினர் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. தீப்பந்தத்தை வந்து நேர்ந்துக்கிட்டு இப்போ உடல் நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நேர்ந்துப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து நான் எண்ணெய் குடம் வந்து சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து வந்து கொடுக்குற எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்லிட்டு இந்த குடம் நம்ம அந்த பால் குடம்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க வந்து எண்ணெய் குடம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த சூளம் வந்து இருக்கும், அதில் வந்து பஞ்சிலாம் வச்சு அந்த நேர்ந்துக்கிட்டு கொடுத்தாங்களே எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை வந்து எல்லா சூளத்துலேயுமே தடவிட்டு அந்த எண்ணெயை முழுதுமே தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தினர் தான் வந்து வருவாங்க. அதன் பிறகு அந்த சந்தன கூடு இருக்கு இல்லையா, அதை இழுத்துக்கிட்டு வந்து எல்லா மக்களுமே கலந்து முஸ்லீம் சமயத்தினரும் சரி, இந்து சமயத்தினர், கிறிஸ்டின் சமயத்தினர் எல்லா சமயத்தினருமே கலந்து தான் வந்து அந்த தேரை வந்து இழுத்துட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு திருவிழானே இது சொல்லலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக. அதன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த ட்ரம் செட்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இதன் கூடயே வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 குதிரை வந்துருந்துச்சின்னு நினைக்கிறேன். சரியாக கவுண்ட் பண்ணல. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அலங்காரம்லாம் பண்ணி அது மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த பட்டு மாதிரியே சாத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து குதிரை வந்து ஆடும். ஆனால் அதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. ஃபுல்லுமே வந்து ஜென்ஸாக தான் இருந்தாங்க எல்லாருமே. அதனால் கவர் பண்ணவே முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊர் திருவிழா வந்து உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பந்தாசம்லாம் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து எங்கெங்கேருந்துலாம் சில டைம் சென்னையிலேருந்துலாம் வருவாங்க இந்த திருவிழா வந்து பார்க்குறதுக்கு. இந்த பள்ளிவாசலில் வந்து நம்ம படுத்து தூங்குனோம்னா நோய் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து அந்த உடல்நிலை சரியில்லாமல் என்ன சொல்கிறது, பில்லி, ஏவல், சூனியம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிக்க உள்ளவங்க தான் அதிகமாக அந்த பள்ளிவாசலில் வந்து படுப்பாங்க. இவங்க வந்து மயில் தோகை வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்து தொடும்பொழுது அந்த ஏதாச்சும் நமக்கு வந்து அண்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கை கால் குடைச்சல், உடம்பு முடியாதவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பள்ளிவாசல் வந்து படுத்து தூங்கிட்டு தான் வந்து போவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்னே இது வந்து சொல்லலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து அந்த குதிரைகள் எல்லாமே வந்து வந்துச்சு. அது சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டு குட்டீஸ் 2 பேருமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. நைட்டு ஃபுல்லுமே வந்து நல்லா தூக்கம். அதனால அவங்களையுமே கொண்டு வந்து உள்ளே வந்து கோவிலில் என்ட்ரன்ஸில் வந்து போட்டுட்டு நான் அம்மா வந்து பார்த்தோமே. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த தீப்பந்தம் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக பரம்பரையாக எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நேர்ந்துக்கிட்டு அவங்க வரிசைப்படி அந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் இவங்க. மற்றவங்க யாருமே அதிகமாக எடுக்க மாட்டாங்க. அந்த வயலட் கலர் சாரீ கட்டியிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா. அவங்க எப்போதுமே வருஷம் வருஷம் வந்துடுவாங்க. இந்த சந்தனக்கூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூ இருக்கு இல்லையா, அது நம்மளால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு வந்து வாங்கி அந்த கூடு வந்து இழுத்துட்டு வர்றாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே மல்லிகைப்பூ வந்து மேலே போடுவாங்க. சில மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூனா நல்லா கட்டி நீளமாக இருக்கும் இல்லையா, 1 முழம் 2 முழம் அரை முழம் நமக்கு எவ்வளோக்கு முடியுமோ 10 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி 20 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி வாங்கி வந்து போடுவாங்க அந்த கூட்டு மேலே. அதில் வந்து சில பூக்கள் வந்து போய் நல்லா நின்றுடும் கச்சின்னு, சில பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அந்த கீழே விழுந்த பூக்கள்லாம் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க வந்து பூஜை அறையிலலாம் வச்சு வழிபடுவாங்க. மொத்தம் அந்த சந்தன கூடு மேலே வந்து பட்டு அந்த பூவானது கீழே விழுந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வந்து ரொம்ப நம்பிக்கையாக உள்ளது. ஒற்றுமையோடு பார்த்திங்கன்னா ரொம்ப வருடமாக வந்து இது வந்து இந்த திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு குறைகள் இல்லாமலும். அதே மாதிரிக்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இருக்கிறனால அந்த போலீஸ் பந்தோபஸ்துமே சரி நல்லா வந்து நீட்டாக வந்து கொடுப்பாங்க. எந்த ஒரு லேடிஸ்க்குமே ஜென்ஸுனால ப்ராப்ளம் வராத அளவுக்கு, அதேமாதிரி திருட்டு பயம் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு பந்தோபஸ்து வந்து இந்த கொடுப்பாங்க. இந்த கூட்டத்தெலாம் சமாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா லேடிஸு போலீஸும் வருவாங்க, ஜென்ஸும் வருவாங்க. அதே மாதிரிக்க ராட்டினமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ராட்டினம் போல் வந்து அதிகமாக வந்து வந்துருந்துச்சு இந்த டைம். நான் பாதி இது கவர் பண்ணவே இல்லை, சொன்னது மாதிரி தான் நிறையா வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது. அப்புறம் தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து அவனையும் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பாப்பாவை மட்டும்தான் வந்து கூட்டிகிட்டு போய் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்து திருவிழா வந்து பார்த்துட்டு வந்தோம்.
இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே லைட் செட்டிங் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனால் அது உள்ளே வந்து ஆள் இருப்பாங்க. அந்த சந்தன குடம் எடுக்கிறது அதுலேருந்து கீழே இறக்கி கொண்டுட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து எல்லாமே ஆள் தான் வந்து கொண்டுட்டு வந்து செய்வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்லாம் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வரும்போது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ராட்டினம், அவங்களுக்கு பிடிச்ச கேமிங்கு, அப்போ இந்த ஸ்விம்மிங் எல்லாமே நிறையா இருக்கும். என்னுடைய திருவிழா வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அங்கே கொடுத்த வந்து சந்தனம் நோய்களை வந்து தீர்க்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.